எங்கள் அணிக்கு தான் எடப்பாடி வந்திருக்கிறார், அவரது அணிக்கு நாங்கள் செல்லவில்லை என டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். கூட்டணி தலைமை அதிமுக பாஜகவா? தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது பெரிய கடல், உங்களுக்கு தெரியும், இந்தியா முழுவதும் இருக்கு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்மாவுடைய கட்சி தலைமை ஏற்கும் என்று சொல்லியிருக்காரு. அதனால தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய கட்சி தான் அதுக்கு தலைமை ஏற்குது. அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எங்களது கூட்டணி தான் திமுக என்கிற அந்த தீய சக்தி கூட்டணிக்கு மாற்று சக்தியாக உறுதியாக இருக்க முடியும். அதில் அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் இணைய வேண்டும். அதில் அம்மாவுடைய கட்சியும் சேர்ந்திருக்கு. இதனால அவங்களுக்கும் எங்களுக்கும் ஏற்கனவே பங்காளி சண்டை இருக்கு. அதை வச்சுதான் கேட்குறீங்க. எங்களை பொறுத்தவரை இந்த சண்டையெல்லாம் ஓரமாக வச்சுட்டு அதெல்லாம் பின்னாடி தேர்தல் முடிஞ்சு திமுகவை வீழ்த்தி விட்டு பார்த்து கொள்ளலாம் என்கிற ஒரே குறிக்கோளோட நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து செயல்படுறோம். அவருடைய அணியில் நாங்கள் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம். எங்க அணிக்கு தான் உங்க எடப்பாடி சேர்ந்திருக்காரு. பாமகவும் தேமுதிகவும் இப்போ இழுபறியில் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கூட்டணிக்கு பலவீனம் இல்லையா? பாமக அதுதான் அப்பா பையனுக்குள்ளார ஒரு பிரச்சனை நடக்குது, எல்லாம் சால்வ் ஆகி பாமக பழைய பலத்தோடு எங்கள் கூட்டணிக்கு வரும். அதுபோல தேமுதிகவும் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். இது மாத்திரமல்ல, ஏற்கனவே எங்கள் கூட்டணியில் இருந்த கட்சிகள் மாத்திரமல்ல, புதிய கட்சிகளும் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அவர்கள் சாணக்கியர்கள், அவர்கள் ஒருத்தர் வீழ்த்தி வளரணும்னு நினைக்கல, அவர்கள் சொந்தமாக வளரணும் தான் நினைக்கிறாங்க. இது நான் கூட்டணியில் இருக்கிறதுக்காக சொல்ல, எனக்கு கடந்த 5-6 ஆண்டுகளாக அவர்களுடைய செயல்பாட்டை பார்த்து சொல்றேன்.